அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு. அதிலும் சுக்கிரன் அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன, அவருடைய காரகம் என்னென்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக வீட்டில இருந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம், தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு அவர் பெயர்ச்சி ஆகி, அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா 24/8/2024 வரைக்கும், ஆவணி மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார். இந்த சுக்கிர பகவானுடைய காரணமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன், சுக்கிரன் 2மே பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்கிரன், புதன் 2மே பயணம் செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு. ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறார். இந்த 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது. அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா விதி, மதி, கதின்னு சொல்லுவோம். விதி ஜாதகம், தசாபுத்தி, நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்கிர பகவான் மட்டும் என்ன செய்கிறார், அவர் எவ்வளவு நாள் பயணம் செய்கிறார், அதனுடைய பலன் என்ன, சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்யறாங்க விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி காலபுருஷனின் தத்துவப்படி 10வது இடம். 10 என்பது தொழில் ஸ்தானம், அது ஒண்ணு. இந்த மகர ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு கைத்தொழில்னாலும் கத்து வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன வண்டினாலும் வேலை பார்க்க தெரியும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள்ல ஏதாவது ஒண்ணு கத்து வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. எந்த வகையிலேயாவது ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுவாங்க. அது அவரவருடைய நேர காலத்தை பொறுத்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்று சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனியில பாத்தீங்க அப்படின்னா பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாத சனியினுடைய தாக்கம் 7.5 சனியில பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. பாத சனி உங்களுக்கு நன்மையை தருமா, தீமையை தருமா? இன்னைக்கு சூழ்நிலை நல்ல நன்மையை தரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் ஒரு
5 வருட காலமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்டு போய் கெட்ட பேரு வாங்கி அவமானப்பட்டு நடுத்தருவுல நின்று இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் சகிச்சு ஒரு 25% நன்மையில இருக்கீங்க. விரையச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 50% இருக்கும். ஜென்ம சனி ஓடும்பொழுது சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே இருக்கும். பாத சனி ஓடுது அப்படின்னா 25% இருக்கும். அப்ப அந்த 25%ல உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உள்ள அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது இதுவரை வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் பெண்டிங்காகி நின்னவங்க எல்லாரும் போகலாம். குழந்தைகளுடைய அடிப்படை கல்வியில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அப்பாவினுடைய சொத்துக்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள், காசு, பணம், சொத்து, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சுமூகமா தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி படிப்பு சம்பந்தமான குழந்தைகளுக்கு, அது இல்லாம கரு உருவாகுதல், திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது குழந்தையே இல்லை, இந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி வாய்ப்புகள், ப்ரமோஷன், அதாவது வேலையில மாற்றம் ஏற்படுறது, ப்ரமோஷன் ஏற்படுறது, சம்பளங்கள் அதன் மூலியமா உயர்வை சந்திக்கிறது, வருமானத்துகளை ஏற்படுத்திக்கிறது, இது எல்லா மாற்றமுமே உண்டாகும். மொத்தத்துல குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை. இதுதான் ஒரே வார்த்தை. அப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை படாத பாடுபட்டவங்க இனி ஒரு அளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றவங்கலாம் உண்டு. அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கர்மக்காரகன், ஆயுள்காரகன் எல்லாம் நம்ம சொல்றோம். இந்த கர்மம் என்ன நம்ம செஞ்சுட்டு வந்தோமோ அந்த கர்மத்துக்கு உண்டான தண்டனையை கொடுத்து பரிகாரம் மூலியமா அனுபவிக்க வச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் எத்தனை வருஷமா இருந்தாலும் அதுக்கான உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானே மட்டுமே. அப்போ அவர் தான், அதனாலதான் ஆயுள்காரகன், கர்மக்காரகன் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ அவருடைய வினையை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் செய்ய போவதில்லை. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ அவரை தத்து கொடுக்கலாமா, தத்து கொடுக்க கூடாதா? அந்த குழந்தை பருவத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னா தத்து கொடுத்துறது வைக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாம ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எழுதாமே வச்சிருக்கீங்க. அப்படி எழுதாம இருக்கிறதும் ஒரு வகையில தோஷம். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் ஜாதகம் எழுதிடுறது ரொம்ப சிறப்பு. ஒரு தோஷமான சூழ்நிலை அதுல இருக்கு அப்படின்னா தோஷத்தை கூட நிவர்த்தி செய்யும் பொழுது, அதாவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். இந்த மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 ராசிகள் உண்டு. இந்த 3 ராசிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பயிற்சி உருவாகுது. இந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி மாத பலன் போடவே இல்லை. ஆடி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் என்பது 6 மாத காலங்கள்ல தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். இதுக்கு முன்னாடி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலங்கள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலங்கள் உத்தராயண காலங்கள். தேவர்களுக்கு உத்தராயண காலங்கள் பகல் பொழுதாகவும், தேவர்களுக்கு தட்சிணாயன காலங்கள் இரவு பொழுதாகவும். ஆனால் இது ரெண்டுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாள் பொழுது அவங்களுக்கு. நமக்கு 6 மாத காலங்கள், தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுது இரவு பொழுது. இந்த 6 மாத காலத்துல இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னா ஆடி மாதம். இந்த 6 மாத காலத்துல எப்ப இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த 6 மாத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்குறீங்க அப்படின்னா
அது மிக மிக உகந்த நல்ல நாள், எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. அப்ப அந்த திதியை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் பகவானுடைய புள்ளத சனி பகவான், சூரியன் தனக்கென நிகரென ஒரு வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு, தனக்கு கீழே ஒரு 10 பேர்னாலும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். வேலையிலையும் சரி, ப்ரமோஷனையும் சரி, வெற்றி வாய்ப்புகளும் சரி, நமக்கு கீழேனாலும் ஒரு 4 பேர் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. அடுத்து திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஆடி மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகும்போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் இருக்காரு. உச்சம் பெற்று செவ்வாய் குரு எல்லாம் இருக்காரு. குரு மங்கள யோகத்தோடு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகளை தேடி தரப்போறாரு. சுக்கிரன் முற்றிலும் சுபக்கிரகம். அதாவது அசுரகுருவான சுக்கிரனும் தேவகுருவான குருவும் சேர்ந்து, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை, தேவகுருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பானையில கூட தங்கம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தவிட்டு பானையில தங்கம் வச்சிருந்தாலுமே அவங்களுடைய நிலையாகப்பட்டது மனநிலை வந்து ஒரு நிலையில இருக்கவே இருக்காது. அந்த வேலை பார்ப்போமா, இந்த வேலை பார்ப்போமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, ஏதோ ஒரு வகையில முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். கை கால்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய செயல்பாடு அயராது உழைப்பு மூலியமாக ஒரு வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய நபர்கள்ல இந்த மகர ராசி அன்பர்களும் ஒண்ணு. இந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மூன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால வாய்ப்புகள் எதுவா இருந்தாலும் நல்லபடியா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.